அன்பான தனுசு ராசி நேயர்களே, இனிய பராபவ ஆண்டு பலன்களை பற்றி திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் ஜோதிடத்திலே கற்று கரை தேர்ந்தவர், பலருக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடியவர். அவரோடு இணைந்து நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஆகிய நான் ஒரு கலந்துரையாடல் செய்ய போகிறேன். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல கிரகமா இருந்தாலே அதை வச்சு நம்ம நல்ல பலன்கள் சொல்லலாமே அது என்று உயர்ந்த சிந்தனை உடையவர் நம்முடைய திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள். இந்த தனுசு ராசியில இந்த ஆண்டு பராபவ ஆண்டுல ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசியை பார்க்க போகிறார். அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஐயா அவர்களுக்கு மிக பிடித்த நன்மைகளை சொல்லக்கூடிய வாய்ப்பு அதற்கு கிடைக்கிறது. 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மை. பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு இந்த 3, 6, 11 ஸ்தானங்கள் நன்மையை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவது தெய்வத்தின் துணையை தருகிறது. ஆனால் இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வருது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தடையா இல்லையா அப்படின்னு ஐயா கேட்க போறோம். என்ன நன்மைகள் நிகழப்போகிறது என்று ஐயா அவர்கள் நமக்கு விளக்கி சொல்ல போகிறார். ஐயா, உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். நீங்களே ஒரு ஜாம்பவான் ஐயா, நீங்களே ஜாம்பவான். உங்களை பற்றி தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். கரை தேர்ந்தவர் நீங்க ஜோதிட வருது. என்னன்னா, நாம் இருவரும் கலந்துரையாடுகிற போது அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு தெளிவு கிடைக்கும் ஐயா. என்னன்னா, ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு போது பாத்தீங்கன்னா அவர் ஏதோ சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ நான் தவறு செய்தாலும் நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க ஐயா இப்படி போகலாம். நீங்க தப்பா சொன்னாலும் இல்லைங்க ஐயா இப்படி. நாம தெளிவுபடுத்திடும் அவங்க. அப்போ முதல்ல ஒரு தகவல் எடுத்த உடனே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு. இப்போ இந்த ஆண்டு பிறக்கின்ற போது ராசிநாதனான குரு பகவானின் பார்வை ராசி. எவ்வளவு அற்புதம் அது, புரியுங்களா? குரு பார்க்க கோடி புண்ணியா. என்னுடைய பழக்கமே அதுதான். நீங்க சொன்னாவது போல என்னுடைய பழக்கம் அதுதான். ஒரு கிரகமாவது நல்ல செய்கின்ற இடத்துல இருக்கின்றார்களா, அப்போ அந்த மனிதனுக்கு சுபத்துவம் கிடைக்கும். அப்போ 2, 3 விஷயங்கள் சொல்லணும்னா, 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம், ரத்தஸ்தானம், பராகிரப்தா, இளமை. அங்க ராகு பிரம்மாண்டமான ராகு அங்க இருக்காரு. சனியை போலவே காரகத்துவம் வாங்கிடுவார். அவர் சனியை விட்டு இருக்கார். அவரை குரு பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது, 3ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற போது துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேகமும் இவள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு தடை ராகு தைரியத்தை கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் ஆசைகளையும் கொடுப்பார். தனுசு ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். ஆசையுமே கிடையாது, தைரியத்தை கொடுத்துறாரு. ஆசைகளை அதிகப்படுத்தி விடுகிறார். ஏன்னா காமத்திரிகோண ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து. சரியா சொல்லிட்டீங்க. புரியுங்களா? அப்போ இதுதான் அவங்களுக்கு வேணும். அப்ப இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே பாத்தீங்கன்னா, இந்த தேர்வு எழுதியிருக்கோம், ரிசல்ட் எப்படி வரல பார்த்து நல்ல ரிசல்ட் வரும். நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்குமா? நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை ராசி, சீட்டு கிடைக்கும். அந்த குரு பாதக ஸ்தானத்துல உட்கார்றாரு ஐயா. அதாவது தனுசு ராசிக்கு பாதக ஸ்தானம் நீங்க புரிந்து கொள்ளுங்க, கரெக்ட். ஆனா பார்வை எந்த கோச்சார கிரகங்கள் அமர்ந்த இடத்தை நீச்சம் அடைகின்ற போது அவன் யோசிக்கணும். பார்வை அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு தள்ளுடி விட்டு தன்னுடைய பார்வையால பாக்குறாரு. சனி இருந்தாலும் குரு இயற்கை சூப்பர் இல்லையா, நல்லதானே செய்வாரு அப்படின்னு அழகா சொல்றீங்க. அதுதான் உண்மை. அதுனா இன்னொரு விஷயத்த, திருமண வயதினருக்கு கண்டிப்பாக ஒரு மாங்கல்யம் ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வாக்கி எதிர்பார்க்கிறவங்க குழந்தை வாக்கியமும் கிடைச்சிடும். அரசு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னும் சூசமும் சொல்லுவோம். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். சொல்லுது பாரு. இப்ப என்ன ஆகுது? குரு பகவானுடைய பார்வை ராசி மீது விழுது, லாபஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை விழுது, தைரியஸ்தானத்தின் மீதும் குரு பகவானுடைய பார்வை விழுது. அப்போ மனோ தைரியம் அதிகரிக்குது. எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி மீது வெற்றி இவர்களுக்கு வருகிறது. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தாய் என்ற அந்தஸ்து, தந்தை என்ற அந்தஸ்து இந்த காலத்துல கிடைக்க போகுது. குரு பகவான் அட்டமத்துக்கு போறாங்கன்னு இவங்க வருத்தப்பட வேண்டாம். குரு பகவான் அப்பவும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு, கல்வி ஸ்தானத்தை பார்த்துருவாரு. அது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாருங்க. வெளிநாட்டுக்கு செல்வது, நல்ல கல்வி கற்பது, குடும்பத்துல பொருளாதார நிலை உயர்வது அப்படின்னு குரு பகவானால நன்மைகள் நிறைய. 11ஆம் இடத்தை பாக்குறாரு. தொடக்கத்திலேயே அப்ப பணம் வர வந்துடும். நல்ல பணம் பார்த்து இன்னொன்னு ஒரு விஐபியோட தொடர்பு வரும். 2வது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் அல்லது துணை பிரிந்தவர்களுக்கும் ஒரு மறுமணம் நடப்பதற்குரிய காலமாகவும் இந்த காலகட்டம், இந்த பராபவாண்டு காலகட்டம். இவ்வளவு
சூசகமா சொல்லியிருந்தீங்க. இப்போ சனி பகவான் பாரு ஒண்ணும் பண்ணாது. முடிஞ்சு போச்சு. என்னன்னா, இப்போ சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் குரு பகவான் பார்வை காப்பாரு. குரு பாத்துறாரு. கடகத்துக்கு குரு வருகின்ற போது சனி பகவானே குரு பாத்துறாரு. அடடா. ஆ. தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை குரு பாத்துறாரு. அப்போ அவருடைய பார்வை எங்கும் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. கிடையாது. அப்ப 8ல குரு வருகிறாரேன்னு இவங்க பயந்துகிட வேண்டாம். அந்த பார்வைகள் பாத்தீங்கன்னா, உச்சமடைகின்ற குருவின் பார்வைகள் இவங்களை காப்பாத்த போகுது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. அப்படி பெரிய அளவுக்கு பொருளாதார வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. நிறைய செலவுகளும் ஆகும். பெரிய அளவு பெரிய 8ல போய் உட்கார்றாரு. திடீர் செலவும், திடீர் வரவுகளும் நிறைய வரும். குரு என்ன குரு? 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரே. ஆமா. பயிற்சி ஆவதற்கு முன்பு 11ஆம் இடத்தை குரு பார்த்து ஆமா. பயிற்சி அடைக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்ச பிறகு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலும் நல்ல பணவரவு. குடும்பத்தை பார்த்துடுவாரு, தனஸ்தானத்தை பார்த்துடுவாரு, எல்லாத்தையும் வாக்க காப்பாத்திடுவாரு. விரயங்களை சுப விரயங்களாக இருக்கும். இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டி குடி போகலாம். இப்படி சுப விரயங்களாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவானையே பார்த்துடுவாரு. 5ல சுக்கிரன் இருக்காரு. காதல் கல்யாணத்தை கொடுத்து 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போதே குரு எல்லாருமே சுபமான கிரகம் பார்த்துட்டு செய்ய. குரு இந்த வேலையையும் செய்வார். திருமணத்தை நடத்தி வைப்ப குருதானே. காதலை உற்பத்தி செய்து கொடுப்பது குருதானே. புரியுங்களா? அப்ப 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது அங்கே ஒரு காதலை ஏற்படுத்துவார். மறுமணத்திற்குரிய வழியினை உண்டாக்குவார். புரியுங்களா? அப்ப நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது. கூடி வரப்போகுது. ஆனா ஒழுக்கத்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையினை திருமணமானவர்களுக்கு குரு பார்வை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல பாதிப்பு ஆரம்பத்துல இருக்குமே. குருவுடைய பார்வை பட்ட பிறகு மாற்றம். படுகிற வரை தேக ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கறீங்களே நீங்க. யாவது கேக்குறீங்க? ஆமா. சரி. அவர்களுக்கு தெளிவு வந்து செவ்வாய் எவ்வளவு நாள் சனியோடு சேர்ந்திருப்பார்? அப்போ ஒரு தற்காலிகமான விஷயம் தான். ஒரு மாதம் தான். கவலைப்பட அவசியம் இல்லை. இல்ல, குரு பார்வைப்படும் வரைக்கும் தான் நம்ம சொல்றோம். ஆமா. குரு பார்வைனா இவங்களுக்கு அருளாகிய ஒரு ராசிக்குள்ள 45 நாட்கள் தான் இருப்பாரு. புரியுங்களா? அதன் பிறகு அடுத்த ராசிக்கு போயிடுவாரு. அப்ப செவ்வாய் சனி சேர்க்கை என்பது தற்காலிகமானது. பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். 4ல சனி உட்கார்ந்துருக்காரு. குரு பார்க்கல. அவ்வளவுதான். அப்ப குரு பயிற்சி வரை இவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்புறம் கவலைப்பட வேண்டாம். குரு பயிற்சி வரையில் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து குரு வந்து ராசியை பார்த்துட்டா அப்பயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு சூட்சம் பாருங்க. இதுல பெற்ற தாயை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தான் அந்த 4ஆம் இடத்துல சனி உட்கார்றாரு. அப்போ இந்த குரு பயிற்சி வரைக்கும் தாயாருடைய உடல் நலத்திலும் அக்கறை இருக்கு. தன்னுடைய சுகம், தன்னுடைய சுகத்தில் சுகம், தன்னுடைய உடல்நிலை ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், இதில் மே மாதம் 26ஆம் தேதி வரை கொஞ்சம் எவ்வளவாக இருக்கு அவசியம். அது நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன வகைன்னு பாத்தீங்கன்னா 9ல கேது. பித்ருஸ்தானத்துல கேது. அப்ப பித்ரு தோஷம் வெளிப்படுதே. சொல்லு நியாயம். 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் ராகு கேது அமர்ந்தால் பித்ரு தோஷம் தான். புரியுதா? பித்ரு தோஷம் தான் தவிர இவர்கள் பித்திருவுக்கு வந்து ஏதோ செய்ய வேண்டிய காலகட்டம் வராது. அப்ப பித்ரு தோஷத்தை யார் தீர்மானிக்கணும்னா சனி பகவான் தீர்மானிக்க. ஆயுக்காரன் சனி பகவான் தீர்மானிக்கும். புரியுங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? ராகு கூட சந்திரனும் சூரியனும் இருந்தால், ராகு கேது இருந்தா புத்திர தோஷம். 3ல 9வது ஸ்தானத்துல சனி வர 3ல் 9 தான் பித்திரு தோஷம். புரியுங்களா? இந்த தோஷக்காரவு இந்த இப்ப யோகமா கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா பெரிய மனிதனுடைய ஆதரவு, இல்ல ஆலயங்களுக்கு போய் வேண்டிக்கிட்டே இருக்கோம், போக முடியல. இப்ப போக முடியும். ஆலயங்களுக்குரிய தெய்வ வழிபாடு பாரு எல்லா வழி பாடலாம். இவர்களை செல்வாக்கு மிக்க மனிதர்களாக மாறுவார்கள். ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம். ராகு இருக்காருல்ல. ஆமா, தைரியம் பெரிய தெரியல. ஆனால் காமம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்காரு. நாள்ல சனி 11 குரு பாக்குறாரு. பாத்தீங்கன்னா சுத்தி வந்து வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி சுத்தி வராரு அந்த கிட்ட. அப்ப போய் ஜாகிரதையா எத்தனை வயசாக இருந்தாலும் சரி. இப்படிங்களா? நான் இந்த பலன் சொல்லிட்ட போது பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு, பெரியவங்கள கிடையாது. அந்த கிரகம் அந்த இடத்தில் இருக்கிற போது இந்த பலன் கொடுக்கும். நீ எந்த வயதுல இருக்கிற அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வயதுக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். கல்யாணம் போய் ஒரு 6 வயசு கல்யாணம் நடக்குமா? புரியுங்களா? பெண்ணுக்கு 18 வயது நடக்கும், 20 வயது நடக்கும், 30 வயது நடக்கும். ஆணுங்க அதுதான். அப்ப போய் திருமணம் பார்க்க சொன்ன உடனே ஒரு 60 வயது நபர் வந்து எனக்கு திருமணம் நடக்க முடியாது.
சோ இவர்கள் நிம்மதியா இருக்கலாம். நல்ல ஒரு பராபவ ஆண்டு இருக்கு. சந்தோஷத்துக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஆண்டு பிறக்கின்றது ஆண்டு பிறக்கின்றவர் குரு பார்வை ராசிக்கு எவ்வளவு பெரிய 3ஆம் இடத்துல ராகு. அந்த ராகுக்கும் குருடைய பார்வை. ஆபத்துக்கும் குருவோட பாரா அப்ப நல்ல வெற்றிகள் உள்ள இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. இந்த பராபவ ஆண்டுல இவர்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமபிரான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதை இவர்கள் செய்வது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசியில தொடக்க நட்சத்திரமே மூலம்தான். ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் வழிபாடு செய்யலாம். 8வது ராசிக்கு குரு பகவான் வந்தாலும் 8வது ராசியில இந்த கடக ராசி என்பது ராமபிரானை குறிக்கிறது. குரு என்பது ராமர் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தையும் குறிக்கிறது. ஆகவே ராமபிரான் வழிபாடும் இவர்களுக்கு பெரிய வெற்றிகளை அது சரியான தல ராமேஸ்வரம் ஐயா. ராமனையே பூஜை செய்த ஸ்தலம். ராமேஸ்வரம் பிரம்மகத்தி தோஷம் போவதற்காக ராமபிரான் சிவனுக்கு பூஜை செய்த ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி ஸ்தலமே இருக்கு. அவர் கொண்டு வந்த லிங்கத்தை வழிபட்டு நிமிடம் அங்க ஆஞ்சநேயர் போற்றப்படுகிறார். சரிங்களா? ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரம் வழிபாடு சொன்னீங்க. உங்களுக்கு கடற்கரை ஒட்டித்தானே இருக்கு. ஏது உங்களுக்கு எது இருக்காரு பித்ரு தோஷம் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அந்த பூமி தான். சரிங்களா? அப்ப ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ஒரு நல்லது. அதாவது இந்த தடவை பித்ருதோஷம் போவதற்கு பக்கத்துல கடல் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. தனுசு ராசிக்கு ராமேஸ்வரம் கடல் இருப்பதனாலே இவர்களுக்கு பித்ரு தோஷம் போக்குவதற்கு, பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான இடமாக ராமேஸ்வர வழிபாடு இவர்களுக்கு நிச்சயமாக